நண்பர்களே, ஒரு புயலைக் கண்டு பயப்படாமல் அதை பயன்படுத்தி இன்னும் உயரமாக பறக்கும் ஒரு பறவையைப் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? மற்ற பறவைகள் அனைத்தும் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும்போது அது மேகங்களுக்கு அப்பால் பறந்து சூரிய ஒளியை நேராக பார்க்கும் ஒரு பறவை. அது என்ன பறவை? அதுதான் கழுகு. ஆனால் இன்று நாம் ஏதோ ஒரு பறவையைப் பற்றிய கதையைச் சொல்ல வரவில்லை. வரலாற்றில் இலட்சக்கணக்கான மக்களை மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்துச் சென்ற ஒரு மனநிலையைப் பற்றி, அதாவது கழுகு மனநிலையைப் பற்றி பேச வந்துள்ளோம். அறிமுகம்: உன்னால் முடியும். இன்ட்ரோடக்ஷன்: யூ கேன் டு இட். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உடைந்து போனது போல உணர்ந்த ஒரு தருணம் எப்போதாவது இருந்திருக்கிறதா? இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, முன்னே செல்ல வழி இல்லை என்று நீங்கள் உணர்ந்தபோது? மக்கள் உங்களை குறைத்து மதிப்பிட்டபோது, சிரித்தபோது, நீங்களே உங்களை சந்தேகிக்க ஆரம்பித்தபோது? ஆம் என்றால் இந்த கதை உங்களுக்காகத்தான். கழுகு ஒரு சாதாரண பறவை அல்ல. அது பூமியில் பிறந்தாலும் அதன் மனநிலை வானம் போன்றது. அது சிறிய விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் மேலே எழுகிறது. அது தன்னை பிறவற்றிலிருந்து வேறுபடுத்தி மிகச் சிலரே துணிந்து செல்லும் இடங்களை அடைகிறது. ஆனால் ஒரு பறவையால் மட்டும்தான் இதைச் செய்ய முடியுமா? இல்லை. நீங்களும் இதைச் செய்யலாம். உங்களிடம் அதே குணங்கள் உள்ளன. அதே கவனம், தெளிவு, வலிமை மற்றும் பொறுமை. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கழுகுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்று சரியாக தெரியும். ஆனால் நம்மில் பலர் பெரும்பாலும் நம் சொந்த வலிமையையே மறந்துவிடுகிறோம். கழுகின் மிகவும் ஊக்கமளிக்கும் குணம் அதன் பார்வைதான். அதன் கண்களால் பல மைல்களுக்கு அப்பால் பார்க்க முடியும். உங்கள் சிந்தனை அவ்வளவு தெளிவாக இருந்தால் உங்கள் இலக்குகளை நீங்கள் முன்னரே பார்க்க முடியாதா? கவனச்சிதறல்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? ஆனால் இது வெறும் பார்வையை பற்றியது மட்டுமல்ல. கழுகு தேர்ந்தெடுக்கும் மௌனமான தயாரிப்பு மற்றும் தனிமையை பற்றியது. அது கூட்டமாக பறப்பதில்லை அல்லது கூட்டத்தை பின்பற்றுவதில்லை. அது தனக்கான திசையை தானே அமைக்கிறது. இந்த மனநிலைதான் அதை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. உலகமே உங்களால் முடியாது என்று சொல்லும்போது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் குரலிடம், நான் ஒரு கழுகு, நான் புயல்களுக்கு பயப்படுவதில்லை என்று நீங்கள் சொல்வதை பற்றி யோசித்துப் பாருங்கள். கழுகு மனநிலை நமக்கு எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது தாக்க வேண்டும், எப்போது நம்மை மாற்றியமைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆம், கழுகும் கூட ஒரு கட்டத்தை அடைகிறது. அப்போது அது தனது பழைய சிறகுகள், அலகுகள் எல்லாவற்றையும் உதிர்க்க வேண்டியிருக்கும். அந்த செயல்முறை வேதனையானது மற்றும் தனிமையானது. ஆனால் அதன் பிறகு கழுகு மீண்டும் தயாராகிவிடும், இன்னும் அதிக வலிமையுடனும் கவனத்துடனும். நானும் மாற முடியுமா? என்னால் மீண்டும் பறக்க முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது உங்களையே கேட்டுக்கொண்டதுண்டா? இந்த மனநிலையின் சிறப்பு என்னவென்றால் அது எப்படி தலைமை தாங்குவது, நமக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி வழிகாட்டுவது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கழுகு வெறுமனே பிழைப்பது மட்டுமல்ல, அது செழித்து வளர்கிறது. அது பயத்துடன் பறக்காமல் நம்பிக்கையுடன் பறக்கிறது. இன்றைய வேகமான, சத்தமான மற்றும் கவனச்சிதறல் நிறைந்த உலகில் நீங்கள் ஒரு கழுகைப் போல உங்கள் இலக்கில் கண்களை நிலைநிறுத்தினால் எவ்வளவு சத்தமாக இரைச்சல் இருந்தாலும் உங்கள் கனவுகளை நீங்கள் அடைய முடியும். கழுகு மனநிலை சொல்கிறது, புறாவைப் போல சிந்திப்பதை நிறுத்துங்கள், தாழ்வாக பறப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் உயரமாக பறக்க பிறந்தவர். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் சும்மா உறங்கி கிடக்கிறது. அதை நீங்கள் எழுப்ப வேண்டும், அவ்வளவுதான். இந்த நூலில் நாம் அந்த மனநிலையை திறப்போம், அந்த வலிமையை புரிந்து கொள்வோம், உங்களைச் சேர வேண்டிய இடத்திற்கு, எல்லைகளுக்கு அப்பால் உள்ள வானத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த பயணத்திற்கு தயாராகுவோம். எனவே இப்போது உங்கள் சிந்தனையை மாற்ற, உங்கள் பார்வையை உயர்த்த, இனி உங்கள் பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று உங்களுக்கு நீங்களே உறுதியளிக்க வேண்டிய நேரம் இது. அத்தியாயம் 1. புயலுக்கு மேலே பற. ரைஸ் அபவ் தி ஸ்டார்ம். ஒரு புயல் வரும்போது பறவைகள் என்ன செய்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? மற்ற பறவைகள் அனைத்தும் மூலைகளில், மரங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்து கொள்கின்றன. ஆனால் அந்த புயலுக்கு பயப்படாத ஒரு பறவை இருக்கிறது. அது புயலை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது. அதுதான் கழுகு. மேகங்கள் திரண்டு, காற்று பலமாக வீசி, மின்னல் தாக்கும்போது கழுகு ஒரு வித்தியாசமான விளையாட்டை விளையாடுகிறது. அது தனது சிறகுகளை அகலமாக பிரித்து புயலை பயன்படுத்தி இன்னும் உயரமாக பறக்கிறது. ஏனென்றால் புயல் தனது பயணத்தை தடுக்க வரவில்லை என்று அதற்கு தெரியும். அது தனது பயணத்தை வேகப்படுத்த வந்துள்ளது. இப்போது உங்கள் வாழ்க்கையைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். புயல்கள் வானத்தில் மட்டும் தான் வருகின்றனவா? இல்லை. புயல்கள் நம் வாழ்விலும் வருகின்றன. தோல்விகள், மனமுறிவுகள், துரோகம், விமர்சனம், சில சமயங்களில் நம் மீதே நம்பிக்கை இழப்பது. அந்த நேரங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது போலவும் முன்னே செல்ல வழி இல்லை போலவும் உணர்கிறோம். ஆனால் உங்களையே ஒரு கேள்வியை கேளுங்கள், இந்த புயல் உங்களை உடைக்க வந்திருக்கிறதா அல்லது உங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறதா?
கழுகு ஒருபோதும் புகார் செய்வதில்லை. அது யாரையும் குறை சொல்லாது அல்லது சாக்குப்போக்கு தேடாது. ஏனென்றால் அது பறக்க விரும்பினால் அது புயல்களை சந்திக்க வேண்டும் என்று அதற்கு தெரியும். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை புயல்கள் வருவது அல்ல. அது ஏன் எனக்கு மட்டும் என்று நாம் நினைப்பதுதான். ஆனால் நீங்கள் அந்த சிந்தனையை மாற்றி ஏன் எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லும் நாள் அன்றே உங்கள் பயணம் தொடங்கும். கழுகு மனநிலையின் முதல் விதி புயலை எதிர்கொள்வது. அதிலிருந்து தப்பி ஓடாதீர்கள். புயல்களிலிருந்து ஓடி ஒளிபவர்கள் தரையோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புயல்களை எதிர்கொள்பவர்கள் வானத்தை தொடுகிறார்கள். ஒவ்வொரு புயலுக்கும் இரண்டு முகங்கள் உள்ளன. ஒன்று பயத்தை காட்டுவது, மற்றொன்று பறக்கும் ஆற்றலை தருவது. நீங்கள் எந்த முகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதில்தான் உங்கள் வெற்றி இருக்கிறது. கழுகு உயரமாக பறக்கிறது ஏனென்றால் அது திடீர் மாறுதல்களுக்கு பயப்படுவதில்லை. ஸ்திரத்தன்மை, ஸ்டேபிலிட்டி காற்றில் ஒருபோதும் கிடைக்காது என்று அதற்கு தெரியும். குழப்பத்தில் கூட அது தானாகவே அதை உருவாக்க வேண்டும். இப்போது யோசித்துப் பாருங்கள், ஒரு பறவைக்கு இவ்வளவு தைரியம் இருக்குமானால் ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடாது? உங்களிடம் அதே வலிமை உள்ளது. வித்தியாசம் என்னவென்றால் கழுகு தன்னை நம்புகிறது. உங்கள் பயத்தை பிடித்து அதை நீங்கள் எதிர்கொள்ளும் வரை உங்கள் கனவுகளின் உயரத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள். சில நேரங்களில் தைரியம் பயத்திலிருந்தே வருகிறது. அந்த தைரியத்தை எழுப்புவதுதான் இந்த மனநிலையின் ஆரம்பம். புயலுக்கு மேலே பறத்தல் என்பது கவிதை அல்ல. அது ஒரு செயல், ஒரு தீர்மானம் மற்றும் உங்களுக்கு நீங்களே கொடுத்த ஒரு வாக்குறுதி. அதாவது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் விழமாட்டீர்கள், நீங்கள் பறப்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், புயல்கள் தைரியமானவர்களை சோதிப்பது மட்டுமல்ல, அவை அவர்களை செம்மைப்படுத்துகின்றன. இந்த தீயை போன்ற சோதனையில் தேர்ச்சி பெறுபவர்கள் புராணங்களாக மாறுகிறார்கள். இப்போது தேர்வு உங்களுடையது. நீங்கள் ஒளிந்து வாழ விரும்புகிறீர்களா அல்லது வானத்தை தொட புயல்களுடன் போராட விரும்புகிறீர்களா? கழுகு மனநிலை பயம் முடிந்து பயணம் தொடங்கும் இடத்தில் ஆரம்பிக்கிறது. அத்தியாயம் 2. கழுகின் பார்வை, தெளிவு மற்றும் கவனத்தின் சக்தி. ஈகிள் விஷன், த பவர் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார். அவர் மக்களிடம் ஒரு கேள்வியை கேட்பார். நான் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கல்லை வைத்தால், அந்த கல்லுக்கு பின்னால் ஒரு புதையல் மறைந்திருந்தால், நீங்கள் அந்த புதையலை பார்ப்பீர்களா? மக்கள் சிந்தித்து சிரித்து இல்லை என்று சொல்வார்கள். கல் அகற்றப்படும் வரை புதையலை பார்க்க முடியாது என்பார்கள். முதியவர் மெதுவாகச் சொல்வார், அதுபோலத்தான் குழப்பம், சந்தேகம் மற்றும் பயனற்ற எண்ணங்கள் உங்கள் சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்தும் வரை நீங்கள் உங்கள் உண்மையான இலக்கை ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். கழுகின் கண்கள் மற்ற பறவைகளிலிருந்து வேறுபட்டவை. அதற்கு தெளிவும் கவனமும் உண்டு. அது தனது திசையை மாற்றாமல் மைல்களுக்கு அப்பால் உள்ள தனது இரையை காண முடியும். இப்போது கேள்வி என்னவென்றால், நம் வாழ்வில் அப்படிப்பட்ட கவனம் இருக்கிறதா? நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை திசைகளில் நகர்கிறோம்? ஒருவரின் வார்த்தைகளால் நாம் எத்தனை முறை காயப்படுகிறோம்? சமூக ஊடகங்களின் சத்தத்தில் நாம் எத்தனை முறை நம்மை இழக்கிறோம்? சிறிய கவனச்சிதறல்கள் நம் இலக்குகளிலிருந்து எத்தனை முறை நம்மை கிழித்துச் செல்கின்றன? பிறகு நாம் நினைக்கிறோம், நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் எதுவும் நடக்கவில்லை? உண்மை என்னவென்றால் நமது முயற்சிகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன, நமது பார்வை மங்கலாக இருக்கிறது. கழுகைப் போல நாம் தெளிவை விரும்பினால் நமது கண்கள் உண்மையில் எதை பார்க்கின்றன என்று நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நமது இலக்கா அல்லது பாதையில் உள்ள தூசு மட்டுமா? ஒரு கழுகு சுற்றியுள்ள சத்தமிடும் பூச்சிகளின் மீது கவனம் செலுத்தாமல் அதன் இரையின் மீது கவனம் செலுத்துகிறது. அது கவனச்சிதறல்களிலிருந்து விலகி இருக்கிறது, ஏனென்றால் ஆற்றல் எங்கு முடிவுகள் வருமோ அங்குதான் செலவிடப்பட வேண்டும் என்று அதற்கு தெரியும். உங்களை நீங்களே எப்போதாவது கூர்ந்து கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் உற்சாகமாகவும் உத்வேகத்துடனும் இருக்கும்போது உங்கள் கண்கள் பிரகாசிக்கின்றன. ஆனால் குழப்பமாகவும் திசையற்றும் இருக்கும்போது அதே கண்கள் களைப்பாக தெரிகின்றன. ஏன்? ஏனென்றால் பார்வை என்பது வெறும் பார்ப்பது மட்டுமல்ல. பார்வை என்பது உங்கள் கனவுகளை கண்களை திறந்து வாழ்வது, அவற்றை அன்றாடம் உண்மையாக்குவதுதான். கழுகு மனநிலையின் இரண்டாவது விதி, சத்தத்திற்கு அப்பால் பார்க்க வேண்டும். உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். கழுகு சுற்றி எத்தனை பறவைகள் கீச்சிடுகின்றன என்று கவலைப்படுவதில்லை. அது தனது பாதையில் உறுதியாக இருக்கிறது. மனம் அமைதியாக இருக்கும்போது, இதயம் சத்தமாக இருக்கும்போது தெளிவு வருகிறது. இன்று மிகப்பெரிய ஆடம்பரம் ஒரு கார், ஒரு வீடு அல்லது பணம் அல்ல. மிகப்பெரிய ஆடம்பரம் தெளிவுதான். உங்களிடம் தெளிவு இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். சரி, இந்த தெளிவை எப்படி பெறுவது? இது அமைதியில் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் சத்தத்திலிருந்து உங்களை துண்டிக்கவும். அமைதியாக அமர்ந்து உங்களால் இன்னும் பெரிதாக சிந்திக்க முடியும் என்று சொல்லும் உள்ளுக்குள் இருக்கும் குரலை கேளுங்கள். இரண்டாவது படி, உங்கள் இலக்குகளை படிகம் போல தெளிவாக மாறுவது. தெளிவற்ற கனவுகள் தெளிவற்ற முடிவுகளை தரும்.
ஆனால் கூர்மையான இலக்கு லேசரைப் போல ஒவ்வொரு கவனச்சிதறலையும் வெட்டிவிடுகிறது. மூன்றாவது படி தேவையற்றதை நீக்குவது. உங்களை உங்கள் இலக்கிலிருந்து இழுத்துச் செல்லும் அனைத்தும், அது நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களாக இருந்தாலும், அர்த்தமற்ற பழக்கங்களாக இருந்தாலும், அல்லது உங்கள் சொந்த பாதுகாப்பின்மைகளாக இருந்தாலும். கழுகு இரைச்சல் 100 விழுக்காடு நீங்கும் வரை வேட்டையாடுவதில்லை. அதன் பொறுமை, மௌனம் மற்றும் கவனம் அனைத்தும் அதன் பார்வைக்குச் சேவை செய்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை நீங்கள் விரும்பினால், முதலில் உங்கள் பார்வையை தெளிவாக்குங்கள். சில நேரங்களில் தெளிவைப் பெற நீங்கள் உங்களையே கடினமான கேள்விகளை கேட்க வேண்டும். நான் சரியான திசையில் செல்கிறேனா? நான் உண்மையிலேயே விரும்புவதை துரத்துகிறேனா அல்லது கூட்டத்தை பின்பற்றுகிறேனா? ஏனென்றால் பார்வையில்லாத பயணம் வெறும் அலைச்சல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் பார்வையுடன் கூடிய பயணம் வரலாற்றை உருவாக்குகிறது. இப்போது தேர்வு உங்களுடையது. நீங்கள் மூடுபனியில் பறக்க விரும்புகிறீர்களா அல்லது ஒரு கழுகைப் போல உங்கள் இலக்கை தெளிவாக பார்க்க விரும்புகிறீர்களா? அத்தியாயம் 3. நோக்கத்துடன் உயர்ந்து பற. சோர் வித் பர்பஸ். டிஸ்கவர் யோர் ட்ரூ லைஃப் பர்பஸ். ஒரு கழுகு ஏன் இவ்வளவு உயரமாக பறக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? அதற்கு பெரிய சிறகுகள் இருப்பதால் மட்டுமா அல்லது மற்ற பறவைகளை விட வேகமாக இருப்பதால் மட்டுமா? இல்லை. அது எங்கு செல்ல வேண்டும் என்று அதற்கு தெரியும் என்பதால் உயரமாக பறக்கிறது. அதன் பயணத்திற்கு திசையும் நோக்கமும் உண்டு. இப்போது உங்களையே கேளுங்கள், எனது பயணத்திற்கும் திசை இருக்கிறதா? நான் ஏன் வாழ்கிறேன் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியுமா? அல்லது நாள் முழுவதும் எழுந்து ஓடி அதன் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இரவில் சோர்வாக தூங்குகிறேனா? ஒரு சாதாரண வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கழுகு காற்றில் வெறுமனே பறக்கவில்லை, அது ஒரு குறிக்கோளுடன் பறக்கிறது. ஒவ்வொரு சிறகடிப்பும், ஒவ்வொரு திருப்பமும், ஒவ்வொரு உயர்வும் ஒரு குறிக்கோளுடன் தான். மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு காரணத்துடன் தொடங்கும் போதுதான் உண்மையான அமைதி வருகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், இன்று பெரும்பாலான மக்கள் வெறுமனே பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உண்மையில் வாழவில்லை. ஏன்? ஏனென்றால் அவர்களுக்கு தங்கள் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. பள்ளி, கல்லூரி, வேலை, எமி, வார இறுதி, சமூக ஊடகங்கள், இதுதான் இன்றைய வட்டம். இந்த வட்டத்தில் மக்கள் நான் பெரிதாக ஒன்றைச் செய்வேன் என்று சொன்ன உள்ளுக்குள்ளே இருக்கும் குரலை இழந்துவிடுகிறார்கள். ஆனால் உங்களையே கேளுங்கள், அந்த குரல் இன்னும் மங்கலாக உங்களுக்குள் உயிருடன் இருக்கிறதா? ஒருவேளை ஆம், ஏனென்றால் அது முற்றிலும் இறந்திருந்தால் நீங்கள் இதை கேட்டிருக்கவே மாட்டீர்கள். நீங்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இல்லை, நீங்கள் விழித்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள் ஏதோ ஒன்று அமைதியின்றி, இதுதான் என் வாழ்க்கையா? எனக்கு உண்மையான நோக்கமில்லையா என்று கேட்கிறது. இங்கிருந்துதான் கழுகு மனநிலையின் 3வது பயணம் தொடங்குகிறது. அது நோக்கத்தின் பயணம். கழுகு ஒருபோதும் அலைவதில்லை. அது எந்த இரையை வேட்டையாடுகிறது என்று அதற்கு தெரியும், அதையே துரத்துகிறது. அதன் தெளிவு அதன் நோக்கத்திலிருந்து வருகிறது. மேலும் ஒரு மனிதனின் நோக்கம் வெறுமனே வாழ்வது மட்டுமல்ல, அறிவது மற்றும் தன்னை உருவாக்குவதும்தான். நீங்கள் நோக்கத்துடன் பறக்கும்போது காற்று உங்களை கொண்டு செல்வதில்லை, நீங்கள் காற்றை கட்டுப்படுத்துகிறீர்கள். ஒருவர் தனது ஏன் என்பதை நான் ஏன் இதைச் செய்கிறேன் என்று அங்கீகரிக்கும்போது அவருக்குள் ஒரு தீ பற்றிக் கொள்கிறது. அது ஒவ்வொரு தோல்வியையும் தைரியமாக மாற்றுகிறது. நோக்கம் என்பது உங்கள் பயணத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செல்ல வைக்கும் எரிபொருள். இப்போது உங்களையே கேளுங்கள், எனது நோக்கம் என்ன? பதில் வெளியில் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்களை உற்சாகப்படுத்தும் விஷயம். நீங்கள் நேரத்தை மறந்து செய்யும் வேலை. உங்களை துரத்தி நீங்கள் சரிசெய்ய விரும்பும் அந்த வழி. குழந்தை பருவத்திலிருந்தே உங்கள் கண்களில் வளர்ந்து வரும் அந்த கனவு. அதுதான் உங்கள் நோக்கம். கழுகு தனது பயணத்திற்கு ஒப்புதலை தேடுவதில்லை, பறப்பது அதன் இயல்பு என்பதால் அது பறக்கிறது. உங்களுக்கும் ஒரு கனவு, ஒரு பார்வை அல்லது மீண்டும் மீண்டும் தட்டும் ஒரு குரல் இருந்தால் அது காரணம் இல்லாமல் இல்லை என்று நம்புங்கள். நோக்கம் என்பது ஒரு திட்டம் அல்ல, அது கேட்கப்பட்டு பின்னர் வாழப்படும் ஒரு அழைப்பு. உங்கள் பயணம் உங்கள் நோக்கத்துடன் இணையும்போது சோர்வு கூட ஊக்கமளிப்பதாக மாறுகிறது, தோல்விகள் கற்றல்களாக மாறுகின்றன. கழுகு மனநிலை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நமது பயணம் ஒருபோதும் சும்மா இருக்கக்கூடாது. நாம் எங்கு செல்கிறோம், ஏன் செல்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இலக்கு இல்லாத பயணம் வெறும் அலைச்சல். ஆனால் நோக்கம் பயணத்துடன் இணையும்போது வானம் கூட சிறியதாக தெரிகிறது. எனவே இன்று முதல் முடிவு செய்யுங்கள், நான் சும்மா பறக்க மாட்டேன். எனது நோக்கம் என்னை எங்கு அழைத்துச் செல்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு நான் போவேன். ஏனென்றால் நீங்கள் நோக்கத்துடன் உயர்ந்து பறக்கும்போது நீங்கள் வெறுமனே பறப்பதில்லை, நீங்கள் வரலாற்றை உருவாக்குகிறீர்கள். அத்தியாயம் 4. துல்லியத்துடன் வேட்டையாடு. துல்லியமான வேட்டை, ஒழுக்கம் மற்றும் உத்தியின் கலை.
Hunt with precision, the art of accurate hunting, discipline and strategy. கழுகு உயரமாக பறப்பதால் அது வலிமையானது என்று மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறார்கள். ஆனால் அதன் உண்மையான பலம் அது எவ்வளவு உயரமாக பறக்கிறது என்பதில் இல்லை. அது அதன் உத்தியில்தான் உள்ளது. பல பறவைகள் பெரும் உயரங்களை அடைகின்றன. ஆனால் கழுகு மட்டுமே துல்லியமாக வேட்டையாடுகிறது, எந்த தவறும் செய்யாமல் மற்றும் எந்த ஆற்றலையும் வீணாக்காமல். இப்போது யோசித்துப் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் முயற்சி அவ்வளவு துல்லியமானதா அல்லது நீங்கள் திசை, உத்தி அல்லது ஒழுக்கம் இல்லாமல் வெறுமனே ஓடுகிறீர்களா? கழுகு வேட்டையாடும்போது முதலில் கவனிக்கிறது. அது மணிநேரம் காற்றில் வட்டமிடுகிறது, ஆற்றலை சேமிக்கிறது. ஒவ்வொரு அசைவையும் கண்டறிகிறது. சரியான நேரம் வரும்போது அது ஒரே அடியில் எல்லாவற்றையும் முடித்துவிடுகிறது. மின்னலைப் போல சரியாக. இப்போது யோசித்துப் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தையோ அல்லது திட்டமிடலையோ நீங்கள் எத்தனை முறை தவறவிட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும், திட்டமிட்டிருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீர்கள், எல்லாம் நழுவிவிட்டது. கழுகு மனநிலையின் 4வது கொள்கை, எல்லாவற்றையும் துரத்தாதீர்கள். எது முக்கியமோ அதை துரத்துங்கள், மேலும் அதை தீ போல துரத்துங்கள். இன்றைய பிரச்சனை என்னவென்றால், நாம் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறோம். ஒவ்வொரு வாய்ப்பையும், ஒவ்வொரு பளபளப்பான கவனச்சிதறலையும், ஒவ்வொரு போக்கையும். ஆனால் கழுகைப் போல சிந்தியுங்கள். அது பறக்கும் ஒவ்வொரு பூச்சியையும் பிடிக்க முயற்சிக்கிறதா? இல்லை. அது மதிப்புள்ள இரையை மட்டுமே பிடிக்கிறது. அந்த வேறுபாடுதான் வெற்றியை தருகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம், தூய ஒழுக்கம் மற்றும் கூர்மையான செயல்பாடு. நீங்கள் ஒரு நாளைக்கு 12 அல்லது 14 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனால் உத்தி இல்லாமல் அது வெறும் வட்டமிடுவதுதான் முன்னேற்றம் அல்ல. கழுகு நமக்கு கற்றுக் கொடுப்பது, குறைவாக பறக்க வேண்டும், ஆனால் சரியாக பறக்க வேண்டும். குறைவாகச் செய்யுங்கள், ஆனால் அது தாக்கம் ஏற்படுத்த வேண்டும். குறைவான போர்களில் ஈடுபடுங்கள், ஆனால் அந்த போர்களை வெற்றியடையச் செய்யுங்கள். ஒழுக்கம் அதன் ஆயுதம். மற்ற பறவைகள் கத்தும்போது கழுகு அமைதியாக காத்திருக்கிறது. மற்றவர்கள் பயப்படும்போது அது கணக்கிட்டு பறக்கிறது. சரியான தருணம் வரும்போது கழுகு மின்னலைப் போல தாக்குகிறது. உங்கள் வாழ்க்கைக்கும் இந்த துல்லியம் தேவை. ஒவ்வொரு காலையிலும் உங்களையே கேளுங்கள், நான் இன்று என் இலக்குகளுக்கு என்னை நெருக்கமாக கொண்டுவரும் ஒன்றைச் செய்கிறேனா அல்லது வெறுமனே வழக்கத்தில் சிக்கி நேரத்தை கடத்துகிறேனா? உத்தி என்பது வெறும் திட்டம் போடுவது மட்டுமல்ல. உத்தி என்றால் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் உள்ள காரணத்தை அறிவது. ஒவ்வொரு கணக்கையும் அறிவது. உங்கள் ஆற்றல் அனைத்தையும் சரியான திசையில் செலுத்துவது. ஒழுக்கம் என்றால் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் வேலையைச் செய்வது, ஏனென்றால் அது அவசியம் என்று உங்களுக்கு தெரியும். கழுகைப் போல நீங்களும் உங்கள் உள்ளுணர்வுகளை கூர்மைப்படுத்த வேண்டும். உலகம் கொண்டாடும்போது நீங்கள் திட்டமிட வேண்டியிருக்கலாம். மற்றவர்கள் விருந்து வைக்கும்போது நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் விழும்போது நீங்கள் பறந்து கொண்டிருப்பீர்கள், ஏனெனில் நீங்கள் துல்லியமாக தயார் செய்தீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை ஒரு காடு. மேலும் வெற்றி பெறுபவர் நேரம், நுட்பம் மற்றும் இலக்கு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்தான். ஒரு கழுகை போல சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் தயாராகுங்கள். கவனச்சிதறல்களிலிருந்து விலகியிருங்கள். ஒவ்வொரு வாய்ப்பையும் மதிப்பிடுங்கள். நேரம் வரும்போது ஒரே ஷாட்டில் எல்லாவற்றையும் வெல்லுங்கள். ஏனென்றால் கழுகு ஒருபோதும் பல முயற்சிகளை மேற்கொள்வதில்லை. அது ஒரே ஒரு முறைதான் தாக்குகிறது. ஆனால் அது ஒரு புராண தாக்குதல். அத்தியாயம் 5. தனியாக பற, தன்னம்பிக்கை மற்றும் உள்வலிமை. ஃப்ளை சாலோ, செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இன்னர் ஸ்ட்ரெங்த். ஒரு கழுகு கூட்டமாக பறப்பதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, இல்லையா? ஏனென்றால் கழுகு ஒருபோதும் கூட்டத்தில் பறப்பதில்லை. அது தனியாக பறக்கிறது. மௌனம் அதன் ஆறுதல். வானம் அதன் பாதை. தனிமை அதன் பலம். ஆனால் இன்று மனிதர்கள் தனியாக இருப்பதை பயப்படுகிறார்கள். நாம் எப்போதும் யாராவது ஒருவரின் துணையை, ஒப்புதலை, அங்கீகாரத்தை விரும்புகிறோம். அது சமூக ஊடகங்களில் இருந்தோ, சமூகத்திடமிருந்தோ அல்லது உறவுகளிலிருந்தோ. ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சி எப்போது நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சத்தம் நிற்கும் போதும், கூட்டம் சிதறும் போதும், உங்கள் சொந்த உண்மையான குரலை நீங்கள் முதல் முறையாக கேட்கும் போதும். கழுகு தனியாக பறக்கும்போது யாரும் அதற்கு வழிகாட்டவில்லை. யாரும் கைதட்டவில்லை. யாரும் நன்று என்று சொல்லவில்லை. ஆனால் அது எப்படியும் பறக்கிறது, ஏனென்றால் அது தன்னை நம்புகிறது. உள் வலிமை என்பது கைதட்டல் இல்லாமல் வேலை செய்வது. அதுதான் கழுகை மற்ற பறவைகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. இன்று நமது மிகப்பெரிய பலவீனம் தோல்வியடைவது அல்ல. நம்மை நாமே இருக்க முடியவில்லை என்பதுதான். தனியாக இருக்கும்போது நாம் அமைதியிழந்து விடுகிறோம், ஏனென்றால் நம்மை நாமே ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் புயல் வரும்போது கழுகு ஒளிவதில்லை. அது இன்னும் உயரமாக பறக்கிறது. ஏனென்றால் தனிமையில் பயம் இல்லை என்று அதற்கு தெரியும். திசை இருக்கிறது.
பெரிதாக ஒன்றைச் சாதித்த ஒவ்வொரு நபரும் ஒரு கட்டத்தில் தனியாக நடக்க கற்றுக்கொண்டார்கள். யாரும் அவர்களுடன் இருக்கவில்லை. யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யாரும் உற்சாகப்படுத்தவில்லை. ஆனாலும் அவர்கள் நடந்தார்கள், ஏனென்றால் அவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்தார்கள், தங்களை புரிந்து கொண்டார்கள் மற்றும் தங்களை நம்பினார்கள். கழுகு மனநிலையின் இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்வது, சுதந்திரம் என்பது வெறும் தனியாக முடிவெடுப்பது மட்டுமல்ல. சுதந்திரம் என்பது உணர்ச்சிபூர்வமான நம்பிக்கை. அதாவது, நான் நல்லவன் அல்லது திறமையானவன் என்று எனக்குச் சொல்ல வேறு யாரும் தேவையில்லை. நான் யார், எங்கு செல்கிறேன் என்று எனக்குத் தெரியும் என்று உங்களால் சொல்ல முடியும்போது, அப்போது நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமானவர். மற்ற பறவைகள் என்ன நினைக்கின்றன என்று கழுகு கவலைப்படுவதில்லை. அது ஒவ்வொரு பயணத்தையும் அதன் சொந்த பாணியில் நிரப்புகிறது. மேலும் பாதை புயலாக இருந்தால் அது இன்னும் உயரமாக பறக்கிறது. அதன் பலம் அதன் தனிமையில் உள்ளது. அதன் மௌனம் அதன் சக்தி. மேலும் ஒரு கூட்டம் உங்களை பதிவேற்ற அப்லோட் முடியுமே தவிர உங்களை தூக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பயணமும் உள்பயணமும் தனியாகவே பயணிக்கப்பட வேண்டும். ஒரு கழுகு பறக்கும்போது அது அதன் சொந்த திசைக்கு எஜமானன். அதற்கு ஜிபிஎஸ் தேவையில்லை. அதற்கு பின்தொடர்பவர்கள் தேவையில்லை. அதற்கு லைக்குகள் அல்லது கருத்துக்கள் தேவையில்லை. அதன் பயணம் அதன் கதை. அதுதான் வலிமையின் தூய்மையான வடிவம். இன்று நீங்கள் தனியாக உணர்ந்தால் நீங்கள் பலவீனமானவர் என்று நினைக்காதீர்கள். ஒருவேளை இதுதான் உங்களுடன் நீங்கள் இணையக்கூடிய நேரம் என்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் யாருடைய துணை இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்பவர் உலகில் உள்ள எந்த கூட்டத்தையும் கையாள முடியும். கழுகு மனநிலை சொல்கிறது, தனியாக பறக்க கற்றுக்கொள்பவர் யாருக்கும் தலைவணங்குவதில்லை. அவர்கள் தங்கள் சொந்த காலில் நடக்கிறார்கள், தங்கள் சொந்த சிறகுகளால் பறக்கிறார்கள் மற்றும் தங்கள் சொந்த விதியை உருவாக்குகிறார்கள். எனவே இன்று முதல் முடிவு செய்யுங்கள், பாதை தனிமையாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த பாதைதான் உங்களை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும். அத்தியாயம் 6. மீண்டும் 7. தோல்விகளை பலமாக மாற்றுதல். ரைஸ் அகென், டர்னிங் ஃபெயிலியர்ஸ் இன்டு ஸ்ட்ரெங்த். எப்போதாவது மிகவும் பலமாக விழுந்து எதுவும் இல்லை போல உணர்ந்திருக்கிறீர்களா? வாழ்க்கை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது போல, மீண்டும் எழுவது சாத்தியமற்றது போல. ஆம் என்றால் நீங்கள் தனியாக இல்லை என்று நம்புங்கள். இன்று மிக உயர்ந்த வானத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு கட்டத்தில் முகங்குப்புற விழுந்திருக்கிறார்கள். கழுகும் இதற்கு விதிவிலக்கல்ல. இது சிலருக்குத் தெரியாது. ஆனால் கழுகின் வாழ்க்கையில் ஒரு நேரம் வருகிறது, அது 2 தேர்வுகளை எதிர்கொள்கிறது. ஒன்று, மெதுவாக இறப்பது. அல்லது ஒரு வேதனையான மாற்றத்தின் மூலம் சென்று மீண்டும் பிறப்பது. கழுகுக்கு ஏறக்குறைய 40 வயதாகும்போது அதன் அலகு வளைந்து, நகங்கள் பலவீனமடைந்து, அதன் சிறகுகள் மிகவும் கனமாகி அதனால் பறக்கவே முடியாது. இப்போது அதற்கு ஒரே ஒரு பாதைதான். அது மிக உயரமான மலை உச்சிக்குச் சென்று தன்னைத்தானே உடைத்துக் கொள்கிறது. அது தனது சொந்த அலகை ஒரு பாறையில் மோதி உடையும் வரை அடிக்கிறது. பின்னர் உடைந்த அலகால் அது தனது நகங்களை பிடுங்கி எறிகிறது. புதிய அலகு மற்றும் நகங்கள் வளரும்போது அது தனது கனமான சிறகுகளை கிழித்து எறிகிறது. இந்த முழு செயல்முறையும் வேதனையானது. ஆனால் இந்த வலியின் மூலம் கழுகு மீண்டும் பிறக்கிறது. மேலும் புதிய சிறகுகள் மற்றும் புதிய பலத்துடன் அது மீண்டும் பறக்கிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள், ஒரு பறவையால் இதை செய்ய முடியுமானால் ஏன் உங்களால் முடியாது? உங்கள் தோல்விகள், உங்கள் வலிகள், உங்கள் பின்னடைவுகள் உங்கள் கதையின் முடிவு அல்ல. அவை சுவாசிப்பதற்கான இடைநிறுத்தங்கள் மட்டுமே. உங்களை பாருங்கள், முடிவு செய்யுங்கள், நான் உடைந்து சிதறுவேனா? அல்லது உடைந்து மீண்டும் கட்டுவேனா? இழப்பது மோசமானது அல்ல. மோசமானது என்னவென்றால் இழந்த பிறகு நம்மை நாமே பலவீனமானவர்கள் என்று கருதுவதுதான். ஆனால் கழுகு மனநிலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம். விழுவது ஒரு பாவம் அல்ல. ஆனால் அங்கேயே கிடப்பது உங்கள் விருப்பம். நண்பர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும், உறவுகள் உடையும், கனவுகள் சிதறும் தருணங்களை நாம் அனைவரும் எதிர்கொள்கிறோம். ஆனால் சிலர் அங்கேயே நின்று விடுகிறார்கள், சிலர் மீண்டும் எழுகிறார்கள். மீண்டும் எழுவது என்பது வெறுமனே மீண்டும் முயற்சி செய்வது மட்டுமல்ல. அது காயங்களிலிருந்து பலம் பெறுவது, கண்ணீரால் நெருப்பை ஏற்றுவது, தோல்வியை மிகப்பெரிய வெற்றியாக மாறுவது. எல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டுமே நடப்பவர்கள் வெகுதூரம் போவதில்லை. ஆனால் எல்லாம் உடைந்திருந்தாலும் நடப்பவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள். கழுகு தனது பழைய அலகோடு வாழ தேர்ந்தெடுத்திருந்தால் அது மெதுவாக இறந்திருக்கும். ஆனால் மீண்டும் வாழ அது வலியை தேர்ந்தெடுத்தது. எனவே நீங்கள் விழுந்திருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை இதுதான் உங்களுக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்க வேண்டிய நேரம். பழைய பயங்கள், பழைய வலிகள், பழைய சாக்குப்போக்குகளை உதிர்க்க வேண்டிய நேரம். ஏனென்றால் ஒரு நபர் உடைந்து தன்னைத்தானே மீண்டும் கட்டிக்கொள்ளும்போது அவர்கள் முன்பை விட பலமாக மாறுகிறார்கள். உங்கள் மீள்வருகை, கம்பேக், உங்கள் பின்னடைவை விட பெரிதாக இருக்க முடியும்.
நீங்கள் ஒரு கழுகை போல சிந்தித்தால் கழுகு மனநிலை இதை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் விழுந்து விட்டீர்கள், அதனால் என்ன? எழுந்து உலகத்திடம் சொல்லுங்கள், நான் உடையவில்லை. நான் என்னையே மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளேன். இந்த முறை நான் பறக்க வரவில்லை, வானத்தையே மாற்ற வந்துள்ளேன். முடிவுரை: ஒரு கழுகாக மாறு. கன்க்ளூஷன்: பிகம் an eagle. எனவே நண்பர்களே, கழுகு மனநிலையின் இந்த முழு பயணத்தையும் நாம் முடித்துவிட்டோம். இப்போது உங்களையே ஒரு கேள்வியை கேளுங்கள். நான் ஒரு கழுகை போல சிந்திக்கிறேனா, அல்லது இன்னும் கூட்டத்துடன் பறந்து கொண்டிருக்கிறேனா? ஏனென்றால் ஒரு கழுகாக இருப்பது வெறும் உயரத்தை அடைவது மட்டுமல்ல. அது ஒரு சிந்தனை முறை, ஒரு மாறுபட்ட பார்வை, உங்களை கூட்டத்திலிருந்து விலக்கி நிறுத்தும் ஒரு சக்தி. கழுகு பயத்திலிருந்து ஓடாது, அது எதிர்கொள்கிறது. அது ஒவ்வொரு புயலையும் பறக்க பயன்படுத்துகிறது. அது அர்த்தமற்ற சத்தத்தில் இல்லாமல் தனது அமைதியில் தயாராகிறது. மேலும் அது சண்டையிடும்போது உலகம் வியந்து பார்க்கிறது. இப்போது உங்கள் முறை. உங்கள் பலவீனங்களை பலமாக மாற்றும் மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்விகளிலும் வாய்ப்புகளை காண்கிறது. நான் வெறுமனே பிழைப்பது இல்லை, நான் உயர்ந்து பறக்கிறேன் என்று இந்த உலகத்திடம் சொல்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு சிறிது தைரியத்தையாவது கொடுத்திருந்தால், உங்கள் சிந்தனையில் ஒரு சிறிய நெருப்பையாவது மூட்டியிருந்தால், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மனதார கேட்டுக்கொள்கிறேன். இங்கு நாம் வெறுமனே புத்தகங்களை சுருக்கி கூறுவதில்லை. இங்கு நாம் சிந்தனையை மாற்றுகிறோம், மனநிலையை உருவாக்குகிறோம், மற்றும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பார்வையுடன் உங்களை இணைக்கிறோம். ஒரு புதிய புத்தகம், ஒரு புதிய மனநிலை மற்றும் ஒரு புதிய பயணத்துடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.